அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னா நீங்கள் பீர்க்கங்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பெதறி கொடுக்கலாம். இதில் முட்டை சேர்க்குறதுனால நார்மலாக பண்ணுற பொரியலை விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு பெரிய பீர்க்கங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மொத்தம் 1.5 கப் வந்துச்சு. பீர்க்கங்காயை சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் போதே பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பீர்க்கங்காயிலேருந்து இந்த மாதிரி தண்ணி நிறையா ரிலீஸ் ஆகி இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணியிருக்க பீர்க்கங்காயிலேருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இது கூட நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையெல்லாம் இது கூட உடச்சி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக சுற்றி மட்டும் விடுங்க. அதிகமாக போட்டு கிண்டினோன்னா முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக உடஞ்சி போயிடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு முட்டை குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 1 டீஸ்பூன் வேணும், அதனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடணும். ரொம்ப அழுத்தி கிண்டி விட்டோன்னா முட்டையெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக உடஞ்சிடும். இந்த அளவு கலந்து விட்டுட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுன்னா பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொரியல் மட்டும் போதும், உங்களுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. சாப்பாட்டில் போட்டு பெதறி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபயர்ஸ் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.